எதிர்வரும் 25ஆம் திகதி இரவு சேத்தமிழ் புகழ் ஜீவன், இந்திரஜித், கில்மிஷா, அக்ஷயா கலந்து சிறப்பிக்கும் இசை நிகழ்ச்சி மற்றும் பல்சுவை உணவு விருந்து மிருசுவில் மேங்கோ மென்சனில். வணக்கம். மற்றும் ஒரு உண்மை நெரிசல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேற்றைய நாளில் பரபரப்பாக பேசப்பட்ட விடயம் தையிட்டி விகாரை தொடர்பிலான நகர்வுகள், இடம்பெற்ற போராட்டம், காவல்துறையினுடைய செயற்பாடு, அங்கிருக்கக்கூடியவர்களை வாகனத்தில் அடித்து இழுத்துச் சென்ற தன்மை, அதே போன்று மதகுருவை அவர்கள் கையாண்ட விதம் என பலதரப்பட்ட விடயங்களை மையப்படுத்தி நேற்றைய நாள் நகர்வுகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த நகர்வுகளுக்கு பின்னால் அங்கிருந்து வாகனத்தில் இருக்க போராட்டத்துக்கு சென்றவர்கள் மீது தாக்கப்பட்ட போது அவர்கள் வைத்தியசாலைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற நிலைப்பாடு, அதே போன்று சில பேருடைய கைது நடவடிக்கைகள், அதன் பிற்பாடு வரக்கூடிய கருத்து முரண்பாடுகள், அதையும் தாண்டி கருத்து வெளியிடுகிறது. ஒவ்வொரு ஆக்கள் ஒவ்வொரு விதமான பதிவுகளை சொல்லுகின்ற தன்மை என்பது இன்றைய நாளிலும் பேசுபொருளை உண்டு பண்ணி இருக்கின்றது. அவைகள் சார்ந்து நாங்கள் பார்க்க போகின்றோம். ஜாழ் தையிட்டி விகாரைக்கு அருகில நேற்றைய நாளில் ஏற்பட்ட பரபரப்பை தொடர்ந்து தற்போதைய அரசாங்கம் பௌத்த மதமாக்களை பின்பற்றுகிறதா என்ற கேள்வி தூண்டப்படுகிறது. ஜாழ் அமைக்கப்பட்ட சட்டவிரோத விகாரை என அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற தையிட்டி விகாரை, அது தொடர்பிலான ஒரு போராட்டம் நேற்றைய நாளில் முன்னெடுக்கப்பட்டது. இந்த பகுதியில் மக்கள் அமைதியான முறையில் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். அங்கு வந்த காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்த கடுமையாக செயற்பட்டிருந்தார்கள். இதன் காரணமாக ஏற்பட்ட பதற்ற நிலையை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு பின்னர் சிலர் கைது செய்யப்பட்டிருப்பதுடன் இதன் பின்னணியில் அவர்களை பிணையில் செல்வதற்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயம் நகர்வுகளாக வந்திருக்கின்றது. இதையும் தாண்டி அடுத்த பௌர்ணமி தினத்திலையும் தையிட்டி விகாரையில் புதியதொரு புத்தர் சிலை நிறுவப்பட உள்ள நிலையில் இது குறித்து ஒரு சட்டவிரோத விகாரை என பிரதேச சபை பதாதைகளை வைக்க முற்பட்ட நிலையில் இந்த போராட்டம் நடத்தப்பட்டிருப்பதோடு அங்கு பதற்றங்களும் காவல்துறையினர் அடாவடிகளும் இடம்பெற்றிருக்கின்றது. இந்திய வெளியுறவு செயலாளர் ஜெய்சங்கர் இலங்கைக்கு வர இருக்கின்ற நிலையில தான் இந்த தையிட்டி போராட்டம் இந்த அளவிலான ஒரு கவனம் பெற்றிருக்கின்ற விடயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. சீனாவின் தேசிய மக்கள் காங்கிரஸ் நிலை குழு தலைவர் எதிர்வருகின்ற செவ்வாய்க்கிழமை நாளைய தினம் கொழும்புக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அவரின் பயணத்துக்கு முன்னர் இந்திய வெளியுறவு செயலாளர் இலங்கையினுடைய வருகை முக்கியத்துவம் பெறுவதும் இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. ஆகவே மக்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது, அதாவது குறிப்பாக தாயக பகுதியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது. அந்த பிரச்சனைகளை சர்வதேசத்திடம் கொண்டு செல்ல வேண்டும், இல்லை என்று சொன்னால் அரசாங்கத்துக்கு தெரிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்துக்காக வேண்டித்தான் அழுத்தம் கொடுக்கப்படுவது இந்த போராட்டங்கள் வடிவாக. ஒவ்வொரு வடிவங்களில் அரசாங்கத்துக்கு தெரிவிக்கலாம். ஒன்று வீதிக்கு இறங்கி போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை செய்வது, அவ்வாறான பல விதத்தில் சொல்லுகின்ற விதங்கள் இருக்கின்ற பொழுது அதில் ஒரு வடிவம் தான் இந்த போராட்டத்தை செய்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. மக்களுடைய காணிகளை இற்றை ஆண்டுகள் வரையாக அபகரித்து தொடர்ச்சியாக தையிட்டி விகாரையை கட்டி அதில் வழிபாடுகள் செயற்பாடுகள் இடம்பெறுகின்ற பின்னணியில் மக்கள் தங்களுடைய காணிகளை கேட்டு தொடர்ச்சியாக போராட்டம் நடத்துவது என்பதை தவறென்று சொல்ல முடியாது. இருப்பினும் நீதிமன்றத்தினால அவர்களுக்கான தீர்வு வழங்கப்படும் வரை அந்த இடத்துல போராட்டம் செய்வதற்கோ இல்லாட்டி அந்த இடத்துல வருவதற்கோ போவதற்கோ அனுமதிகள் மறுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருந்தாலும் இன்னொரு விடயத்தை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பானது ஒரு நடுநிலையாக இருக்க வேண்டும். நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்பது நீதியை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆனால் நீதிமன்றத்தினால் சொல்லப்பட்ட தீர்ப்பானது மக்கள் அந்த இடத்துக்கு சொல்வது, அதே போன்று அவர்கள் அங்கு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை செய்வது, அங்கு குழப்புவது, இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெற்றால் உடனடியாக காவல்துறையினர் அந்த இடத்துக்கு நீதிமன்றத்தினால இங்கே எங்களுக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் என்று சொல்லி அதில் இருக்கிறதை அவர்கள் வாசித்து காட்டி அங்கிருக்கின்றவர்களை அராஜக முறையில் அடாவடியில் செயற்பட்டு அங்கிருக்கின்றவர்களை துரத்துகின்ற இல்லாட்டி திரத்துகின்ற, அதே போன்று அவர்களுக்கு அடிக்கின்ற, அவர்களை தாக்க முற்படுகின்ற சம்பவங்கள் எல்லாம் இடம்பெறுகிறது. இந்த செயற்பாட்டை நீதிமன்றத்தில் சொல்லி இருக்கின்ற இந்த கடிதத்தில் இருக்கின்ற சொல்லி காட்டுகின்ற காவல்துறையினர் ஒரு விதத்தில் நீதிமன்றத்தினாலே ஏன் இவ்வாறான ஒரு செயற்பாடை செய்ய முடியாது என்ற கேள்வி முன்வைக்கப்படுகிறது. அது இந்த செயற்பாடு என்றால் நீதிமன்றத்தினால ஒரு தீர்வு வழங்கப்படும் வரை தையிட்டி விகாரையில் எந்த விதமான செயற்பாடுகளும் இடம்பெறக்கூடாது. ஒன்று வழிபாடுகளாக இருக்கட்டும், இல்லை என்று சொன்னால் அங்கு வரக்கூடிய வழிபாடுகளுக்கு வருகின்ற மக்கள் வருகிறார்கள், அங்கு இருக்கக்கூடிய மத குருக்கள் வருகின்றார்கள், இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறுகிறது. அவர்கள் ஒரு பக்கம் உள்ளால ஒரு தங்களுடைய விகாரையை மேலும் விகாரமாக செய்வதற்கான முன்னேற்பாடுகள் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய அபிவிருத்தி
நடவடிக்கைகள் இல்லாட்டி இருக்கக்கூடிய நிர்வாக அமைப்புகள் என்பது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படி அங்கு இருக்கக்கூடிய வழிபாட்டு செயற்பாடுகள் இடம்பெறுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வியை மக்கள் கேட்கின்றார்கள். ஆகவே நீதி என்பது இவர்களே அந்த இடத்துக்கு போகக்கூடாது என்று சொன்னால் ஒரு தீர்ப்பு வரும் வரை, அதே போன்று அந்த இடத்துக்கு வழிபாடுகள் செய்வதற்கோ வழிபாடுகளுக்கோ அனுமதி வழங்கப்பட்டிருக்க கூடாது என்கின்ற ஒரு விடயமும் இங்கு பேசு பொருளை உண்டு பண்ணி இருக்கின்றது. ஆகவே இருப்பினும் மக்கள் தங்களுக்கு காண வேண்டும் என்கின்ற விடயத்தை அரசுக்கு எடுத்து சொல்வதற்காகத்தான் ஒவ்வொரு போயா தினங்களிலும் விடுமுறை தினங்களாக பார்த்து அவர்கள் அந்த இடத்துல ஒரு அமைதியான முறையிலிருந்து தங்களுடைய போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை செய்துவிட்டு வருகின்றார்கள். இதுல முக்கியமான நகர்வு என்னவென்று சொன்னால் பல நாடுகளிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. சொன்னால்தான் இந்த பிரச்சனை இருக்கிறதா என்பது சர்வதேச அளவில் பேசப்படும், ஏதாவது ஒரு வகையில் தங்களுக்கான தீர்வு கிடைக்கும் என்பதை அவர்கள் நினைக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறு இது நகர்வுகள் இருக்கின்ற பொழுது நேற்றைய நாள் இடம்பெற்றிருக்கக்கூடிய காவல்துறையினுடைய அந்த செயற்பாடுகளானது அந்த அடாவடித்தனங்கள் சார்ந்து பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கிறது. இது எந்த அளவுக்கு சரி என்கின்ற ஒரு புறம் இருக்கின்ற பொழுது, இன்னொரு பக்கம் தாயக பகுதியில் இருக்கக்கூடிய பல மக்கள் பிரதிநிதிகள் இந்த தையிட்டு விகாரைக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். இது பிழை, சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது, மக்களுடைய காணிகளை கொடுங்கள் என்பதில் பல பேர் உறுதுணையாக இருக்கிற நிலையில் ஆங்காங்கே ஒரு சிலர் மாத்திரம் மாற்று கருத்துக்களை சொல்லுகிற நிலைப்பாடுகளும் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தையிட்டு விகாரை இடிப்பதற்கு முன்னர் நல்லூர் ஆலயத்தையும் ஜாழ் கத்தோலிக்க தேவாலயத்தை உடைக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்திருக்கின்ற இந்த விடயமானது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருப்பதை பார்க்கின்றோம். நல்லூர் கோயில் கர்ப்ப கிரகத்தில் முஸ்லிம் சமாதி இருக்குது, அதையும் உடைக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். முன்னதாக நல்லூர் ஆலயம் கிட்டுப்பூங்காவுக்கு அருகில் இருந்த இடத்தில் அமைந்திருந்தது. தற்போது ஒல்லாந்தர் கோட்டை அமைய பெற்று நல்லூர் ஆலயத்தின் கற்களை கொண்டே அவ்வாறானதொன்றால் முதல்ல அந்த கோட்டை உடைக்க வேண்டும், பின்னர் கிறிஸ்தவ தேவாலயத்தை உடைக்க வேண்டும், அதன் பின்னர் தான் தையிட்டி பற்றி கதைக்க வேண்டும், யாரோ கூறிய கட்டளைகளை கிணங்க இந்த போராட்டம் இடம்பெறுகிறது என்ற விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இது தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்ய அவர் முன்வரவில்லை. இவர்கள் வாக்குகளுக்காக இவ்வாறு செய்கிறார்கள் என்ற விடயத்தையும் ராமநாதன் அர்ஜுனா சொல்லியிருக்கிறார். ஆகவே இவர் சொல்லியிருக்கின்ற விடயம் சற்று சமூக வலைத்தளத்தில் சர்ச்சையை எழுப்பியிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக அவர் இந்த சொல்லியிருக்கக்கூடிய விடயங்களையே பல பேர் காணொலிகளாக செய்தும் சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றி வருவதையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இதற்கு பல எதிர்கருத்துக்கள் மக்களால் வந்து கொண்டு இருக்கின்றது என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. சரி, இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் யாழ்ப்பாணம் இந்த விகாரை பிரச்சனை வெகு விரைவில் தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் என்ற விடயத்தை புத்த சாசனம் மற்றும் மதம் கலாசார விவகார அமைச்சர் சுனில் செனவி சொல்லியிருக்கிறார். தையிட்டி திசை விகாரைக்காக சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்டிருக்கின்ற தனியார் காணிகளை விடுவிக்குமாறும் விகாரையின் விகாரபதிக்கு வழங்கப்படுகின்ற பதவி உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் விகாரைக்கு முன்பாக நேற்று நாளில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த சிவகுரு ஆதீன முதல்வர் வேலன் சுவாமிகள், வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர் தியாகராஜ நுரூஷ் மற்றும் வலி வடக்கு பிரதேச சபையின் உறுப்பினர்கள் 3 உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த விடயம் குறித்து புத்த சாசனம் மதம் மற்றும் கலாசார விவகார அமைச்சர் சுனில் செனவிடம் ஊடகங்கள் பல கேள்விகளை கேட்ட போதுதான் அவர் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். தையிட்டி விகாரை பிரச்சனைக்கு வெகு விரைவில் தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. எனினும் விகாரபதிக்கு பௌத்த கலாசாரத்தின் அடிப்படையில் வழங்கப்படுகின்ற சான்றிதழை வழங்கப்படுகிறது. அது பாடசாலை உள்ளிட்ட இடங்களில் வழங்கப்படுவது போன்று பதவி உயர்வு அல்ல. அத்துடன் தையிட்டி விகாரை பிரச்சனையையும் விகாரபதிக்கு வழங்கப்படும் சான்றிதழ் நிகழ்வையும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புபடுத்த வேண்டாம் என்ற விடயத்தை அவர் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். தையிட்டி விகாரை அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த காணிகள் குறித்து தங்களுடைய அமைச்சு உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அளவீடுகளை முன்னெடுத்து வருகின்றனர். அதுக்கமைய விகாரைக்கு சொந்தமான காணிகளை விகாரைக்கு வழங்குவதற்கும் ஏனைய காணிகளை உரிய மக்களிடம் கையளிப்பதற்கும் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் என்ற விடயமும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இவர் இவ்வாறு சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி உண்மையில் நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயம் இருக்கிறது என்னவென்று சொன்னால், தொடர்ச்சியாக தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்த தையிட்டி விகாரைக்கு தீர்வு தருகின்றோம் என்று சொல்லுகின்ற சம்பவமானது நாளுக்கு நாள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் மக்கள் பிரதிநிதிகளுடனான பேச்சுவார்த்தை, மக்களோடு பேச்சுவார்த்தை என்பது இடம்பெற்றிருந்தாலும் ஒரு சரியான தீர்வு என்பது கிடைக்கப்படவில்லை. இருப்பினும் இவ்வாறான அராஜகங்கள் அதே போல அடாவடித்தனத்தில் காவல்துறையினுடைய செயற்பாடுகள் என்பதுதான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் என்பிபி அரசாங்கம் என்ன வகையான தீர்வை தரப்போகிறது, அரசு என்ன வகையான தீர்வை தரப்போகிறது என்பதுதான் மிக பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இதிலும் குறிப்பாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இதற்கு என்ன பதில் சொல்ல போகின்றார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றும் ஒரு உண்மை நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.